ஹாய்ப்பா, நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் பணியாரம் பார்க்க போகிறோம். ஒரே மாவில் 2 பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? அதுக்கு நம்ம பச்சரிசி 5 ஆளாக்கு எடுத்துக்கிறோம். 5 ஆளாக்குனா 1 கிலோ எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒருத்தவங்க இந்த மாதிரி ஆளாக்கு மேலே குமிஞ்சி வைப்பாங்க உளுந்த. சும்மா உங்களுக்காண்டி வச்சு காமிக்கிறேன். அப்படி இல்லை, நம்ம 1 கிலோவுக்கு 200 கிராம் உளுந்து போட்டிருக்கோம். போட்டுட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். அதுலேயே ரொம்ப வெந்தயம் போட்டோம்னா கசக்கும், வாசனைக்கும் டேஸ்ட்டுக்காண்டி தான் அதை போட்டிருக்கோம். இப்போது அதை 5-6 வாட்டி நல்லா வெள்ளையாக கழுவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு 4 ஏலக்காய், இது இனிப்பு பணியாரத்துக்கு 180 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கேன். தேங்காய் திருவி போட்டிருக்கோம். டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றணும்னா ரொம்ப தண்ணியாகக்கூடாது, அதனால் தேங்காய் திருவி போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு வருதான்னு பார்த்துடணும். இப்போ ஒன்று ஒன்றா ஊற்றணும். எப்படி புஷ்ஷுன்னு வராக பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஊத்தையிலே மாவை மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வெளியே வைக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியே வச்சாலும் சரி, அந்த சூடு போகணுன்னு தான் ஊற்றணும். இல்லைன்னா கல் போல இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டெல்லாம் சரியாக வராது. சொல்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா செவந்து வருது பாருங்கள். நல்லா செவக்கணும், உள்ளே வேகணும்ல. நல்லா வெந்து வந்துருச்சு. ஒன்று ஒன்றா ஊற்றணும், இல்லைன்னா ஒட்டிடும் ஒன்றோட ஒன்றா. இப்போது வெள்ளை பணியாரத்துக்கு எடுத்துக்கிறோம். அதில் 1 கிலோ அரிசி இதில் பாதி எடுத்துட்டோம். அதில் இனிப்பு பணியாரத்துக்கு பாதி வெள்ளை பணியாரத்துக்கு வச்சுருக்கோம்ல, அந்த மாவை அரைக்கிறோம். அதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொடன்னு ஊற்றிடக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம். ரொம்ப ஊற்றினா எண்ணெயை குடிச்சிரும். அதுக்காண்டிய கொஞ்சோண்டு சால்ட் போடுறோம். நல்லா அரைச்சிட்டு ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டு தோசை மாவு பதத்துக்கு வரணும். இதுலேயும் உடனே ஊற்றிடக்கூடாது. ஒரு 1/4 மணி நேரம் வெளியே வச்சுட்டு அந்த சூடு மிக்சியில் அரைச்ச சூடு போனோன்னே தான் ஊற்றணும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா எலும்பி புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. வெள்ளை பணியாரம் லேசாக செவந்து வரையிலேயே எண்ணெயை ரொம்ப கொதிக்க விட்டோம்னா தீஞ்சிரும். கலர் வெள்ளையாக வரணும். இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். வேறு எதனா டிஷ் வேணுன்னா சொல்லுங்கள், போடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.